الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள் உள்ளிட்ட தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கைரு பரக்கத்துகள் நின்று நிலவட்டுமாக. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய தினத்தில், அதிலும் குறிப்பாக ரமதானுடைய நோன்பு வைத்த நம்மளுடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானார். ஜும்மாவுடைய பரக்கத்தை கொண்டு நம் உடலிலே இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா நோய் நொடிகளுக்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம் மனைவி மக்கள், நம் தாய் தந்தையர்கள், உஸ்தாத்மார்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை தந்து விடுவானார். ஏதேனும் நோய் நொடிகள் நம் தகுதீரிலே வர இருந்தால் அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு அவைகளை நம்மை விட்டும் தடுத்து விடுவானார். நீண்ட ஆயுளோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆஃபிய சலாமத், ராஹத், சகீனத், நியாமத், தௌலத்துகளோடு வாழ்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். பல்லாண்டுகள் ரமதானுடைய நோன்பை சந்தித்து நோன்பு வைக்கக்கூடிய நசீபை உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா என்று இந்த நன்னேரத்திலே துவாக்களை செய்து ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் பாக்கியங்களில் ஒன்று சபர் என்ற பொறுமை. முன்னால் பேசிய உருதுவில் தெளிவான முறையில் மௌலானா ஹசரத் சாஹிப் அவர்கள் தெளிவான முறையில் பல ஆயத்துக்களை எடுத்து சொல்லி சபரு சம்பந்தப்பட்ட விஷயத்தை, அதனுடைய நன்மாராயங்களை பற்றி சொன்னார்கள். உண்மை அதுதான். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய இரக்கம் என் மீது இல்லையா? அவன் பாசம் என் மீது இல்லையா? அவன் அருள் என் மீது இல்லையா? நான் எவ்வளவு நோன்பு வைக்கிறேன், கால் நீங்க தொழுகிறேன், காசு பணங்களை அள்ளி வீசுகிறேன், ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய எந்த நசீபும் எனக்கு அமைவதில்லையே. நான் எதை துவா கேட்டாலும் நடப்பதில்லையே. நான் ஆசைப்படுவதெல்லாம் அதை என் கை கூட வந்து சேர்வதில்லையே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்வான், ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபநிஅம உக்பத்தார். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அதற்காக உண்டான கூலி மிக பிரமாண்டமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நாம இவ்வளோ லிஸ்ட் போட்டு புலம்புவோம், ஒரு வரி அல்ல, ஒரு துண்டு ஆயத்துல அல்லாஹ் முடிச்சுட்டான் மொத்தத்தையும். நாம நாள் கணக்கா உட்கார்ந்து துஆவுல, சுஜூதுல, தொழுகைகள்ல மற்ற மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் புலம்புவோம். ஆனா புலம்பிய மொத்த வார்த்தைக்கும் அல்லாஹ் ஒரே வார்த்தையாக மொத்தமாக சொல்லிவிட்டான், சலாமுன் அலைக்கும். உங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் சாந்தி சமாதானம் என்கின்ற சலாம் உண்டாகும். பிமா சபர்து,
நீங்க பொறுமையா இருந்ததுனால அதோட முடிக்காம அதுதான் இருக்கக்கூடிய இடங்கள்ல தங்கும் இடத்திலேயே ஆக சிறந்தது அதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், பொறுமை மோமின்களுக்கு சொந்தமானது, தீவிரம் ஷைத்தானுக்கு சொந்தமானது. ஷைத்தான் இருக்கிறானே எல்லாமே அவசரம். ஆதம படைச்சிட்டு சுஜூது செய்ய நல்லா சொன்னான், ஏத்துக்கல. அடுத்த கொஸ்டின் கேட்டா நான் ஏன் செய்யணும்? இல்ல செய். களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நாம் ஏன் சுஜூது செய்யணும்? அவசரம். சரி, இதுக்கு மேல நீங்க இருக்காத, உன்னை நான் இந்த இடத்தை விட்டு துரத்திடுவேன். அப்பவும் அவன் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு சொன்னான், நான் மட்டும் நரகத்துக்கு போக மாட்டேன், இவருக்கு பிச்சலத்துல வரக்கூடிய மொத்த சந்ததியை கூட்டிட்டு நகரத்துக்கு வருவேன். அவசரம். துனியாவுக்கு வந்தான், எதிர்பார்த்திருந்தான். ஆதம் ஹவ்வா 2 பேரும் மீண்டும் அவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு பின்னால் அகப்பட்டு மீண்டும் பூமிக்கு வருகிறார்கள். சுமார் 500 வருடங்கள் கிட்டத்தட்ட ஆதம் ஹவ்வா பிரிந்து, ஜித்தாவிலே ஹவ்வாவும், இங்கே தமிழ்நாடு இலங்கை போன்ற பகுதியில சில ஆதார குறிப்புகள் இருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்க 500 வருடங்கள் கழித்து சுமார் 2 பேரும் சந்திக்கொள்ளக்கூடிய காட்சி. இங்க புரியுறது என்னன்னா, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே சொல்லி தருவது ஒன்னே ஒண்ணுதான், சபுர், பொறுமை. அவசரப்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு ஷைத்தான் உதாரணம். சொர்பரோடு பொறுமையோடு இருந்தால் என்ன நடக்கும்? 500 வருடம் கழித்து உன்னை நான் சேர்த்து வைப்பேன் என்பதற்கு அது விளக்கம். சுபஹானல்லாஹ். நாம 500 வருஷம் இல்லை, இன்னைக்கு 5 மணி நேரம் கூட நம்மளால பொறுக்கிறதுக்கு தயார் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சபுரை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ரமலானுடைய நோன்பு. உலகத்துல எதையும் நம்மால் கண்ட்ரோல் செய்ய முடியாது, யாரும் நம்மை கண்ட்ரோல் செய்ய முடியாது, அல்லாஹ் விதித்த சில கட்டளைகளை தவிர. அதுல முதலிடம் பிடிப்பது நோன்பு. நான் வைக்கக்கூடிய நோன்பு ஆட்டோமேட்டிக்கா நம்மள கபூல் செய்யும். நல்ல நாள்ல இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, இந்த நாள்ல இவர் சொல்லுவாரு நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு. இவர் என்னமோ மௌன விரதம் இருக்கல, இவர் உடலுக்கு நோன்பு விரதம் வைத்திருக்கிறார். அதனால் நாவுக்கு பூட்டு போட்டு விட்டார். சொல்லுவார், மற்ற நாளா இருந்தா என் பேசுற பேச்சே வேற, ஆனா நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறேன். மறுநாள் மீண்டும் சண்டைக்காரன் வந்தார், அப்பவும் சொன்னாரு, மற்ற நாளா இருந்தா நடக்கிறதே வேற, ஆனா நான் இன்னைக்கு சண்டை போட மாட்டேன், காரணம் நோன்பு வச்சிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, சுமார் 30 நாள் இப்படியே நடக்குது. இந்த பொறுமையோடு இருந்த இந்த நோன்பினுடைய குணத்தை பார்த்து எதிராளி என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? 31வது நாள் பெருநாள் அன்னைக்கு காலையில வந்து பக்கெட் பிரியாணியை கொடுத்து நண்பர் ஆயிட்டார். சுபஹானல்லாஹ். நோன்பு எதிரியையும் கூட நண்பனாக்கும். காரணம் சபுர். நான் அதைத்தான் சொன்னேன், 11 மாதங்கள் நாம் இருக்கக்கூடிய நிலைகளை அப்படியே நம்மை பிரட்டி போட வைப்பது நோன்பு. அதுல முதலிடம் சபுர். குணத்தை மாற்றும், செயல்களை மாற்றும், உள்ளத்தை பக்குவப்படுத்தும், எண்ணத்தை தூய்மையாக்கும், கல்வை பரிசுத்தமாக்கும், அமல்களை அதிகரிக்கும், தஸ்பீஹ்களை ஓத வைக்கும், குர்ஆன் திலாவத்தை ஒவ்வொரு நாளும் சுபூல ஃபஜர்ல தஹஜ்ஜத்ல ஓத வைக்கும். குறிப்பாக இந்த ரமலான் நம்மளை என்னென்னலாம் மாத்தணுமோ மொத்தத்தையும் மாத்தி ஒரு பொறுமைசாலியாக மாத்தி உட்கார வச்சுட்டு போயிடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை நோன்பு. மற்ற நாள்ல படக்கூடிய அவசரம் நமக்கு வராது. லுஹர் தொழுதற்கு பின்னால மதியான சாப்பாட்டு உணவு கண்ணுக்கு முன்னால 1/2 மணி நேரத்தில் நம்மளுக்கு இல்லை அப்படின்டா கை கால் எல்லாம் உதறி போய்விடும். 2-3 மணியை கடந்த உடனே இவருக்கு பிபி எகிரி அவர் கோபத்தில் ஆழ்த்தி விடுவார். வீட்டில இருந்து கடைக்கு சாப்பாடு வரலன்னாலும் சிக்கல்,
அல்லது ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பாடு லேட்டானாலும் சிக்கல். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் 1:30 மணி 2:30 மணி 3 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழகிய இவர் இன்னைக்கு காலையில சாப்பிட்ட நாம மதியம் அல்ல, மாலை அல்ல, கிட்டத்தட்ட மகரிப் இரவனுடைய ஆரம்பம் 6:15 மணி வரைக்கும் சுமார் 13-14 மணி நேரம் நாம் அப்படியே நோம்போட உட்கார்ந்துருக்கோம் தெரியுமா? இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வயிற்றுக்கு பட்டினி போட்டு கொடுத்து நம்மை பொறுமைசாலியாக மாத்துகிறார். எந்த அளவுக்குனா, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால நம்ம கண்ணுக்கு முன்னால அழகான தின்பண்ட பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. வீட்டில் பள்ளிவாசல்ல பார்க்குறோம், சுவையான இனிப்பு பண்டங்கள், சுட சுட பலகார வகைகள். அவர் என்னென்னலாம் ஆசைப்படுவாரோ எல்லாத்தையும் பையில வாங்கிட்டு வந்துட்டார். பள்ளிவாசல்ல அன்பளிப்பு பொருட்களும் நிறைஞ்சு இருக்குது. சுட சுட நோன்பு கஞ்சியும் அவருக்கு தயாரா இருக்கு. எல்லாம் முன்னாடி இருக்கு. 10 நிமிஷம் முன்னாடியே வந்து உட்கார்ந்தாரு. ஆனால் 10 நிமிஷம் முன்னாடியே ஊரே சேர்ந்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் நோன்பு திறக்கிற டைம் வர்ற வரைக்கும் இவர் என்ன செய்ய மாட்டோம், நாம சாப்பிட மாட்டோம். சுபஹான். நோன்பு படுத்திய சபுரு. பக்கத்துல ஒருத்தவர் 6:19 20 ஆகிறதுக்கு முன்னாலேயே 6:17க்கு நோன்பு திறக்கிற மாதிரி போனாருன்னா இன்னும் டைம் ஆகல அப்படின்னு யாரு சொல்லுவா? இவர் சொல்லுவார். யாரு உலகத்துல கோபப்பட்டாரோ, பொறுமை இல்லாம இருந்தாரோ, அவர் சொல்லுவார் பக்கத்துல, இன்னும் நேரம் ஆகல, 1 நிமிஷம் இருக்கு, 1 நிமிஷம் இருக்குது. கண்ணியத்திற்குரிய பெரியவங்க மட்டுமல்ல, பச்சை குழந்தை சாக்லேட்டை பார்த்தா தூக்கிடும். ஏதேனும் தின்பண்டங்களை பார்த்தால் உடனே எடுத்து வாயில போட்டுரும். அப்படிப்பட்ட நம் வீட்டு பச்சை பிள்ளைங்க காஞ்ச உதடோடு, காய்ந்து போன வயிற்றோடு அதே தின்பண்டங்களுக்கு முன்னால சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த திக்ர்ல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய அரிஷ் சந்தோஷப்படும். சுபஹானல்லாஹ். நாம நினைச்சுக்கிட்டோம் நோன்பு என்னமோ நம்ம அப்படி வச்சுக்கிட்டு காஞ்ச வயிற்றோட இருந்துகிட்டு இருக்கோம். கிடையாது. அல்லாஹ்வுடைய அரிஷ் குலுங்குகிறது, சந்தோஷம் அடைகிறது. அதை நெருக்கப்படுத்தி கொடுப்பது நோன்பு. அதுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி சபுர். நீ இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த, ஒரு 5 நிமிடம் அல்ல, 1 செகண்ட்னாலும் அந்த நோன்பு திறக்கிற நேரத்தை முன்பின்னாக்காம எனக்காக நீ பொறுமையா இருந்த தெரியுமா? அதனால் நான் என்ன செய்கிறேன், உனக்கு எவ்வளவு பெரிய கூலியை தருகிறேன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹதீஸே குதுஸிலே சொன்னான், ஃபஅஜ்ருஹு லீ, நோன்பு எனக்கே உரியது, நோன்புக்குரிய கூலி நானே ஆவேன் அல்லாஹ் சொன்னான். சுப்ஹான். தொழுதால் சொர்க்க சாவி. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தின் சாவி தொழுகை. ஜகாத்து கொடுத்தால் சொந்தமாகும் பொருள், பாதுகாக்கப்படும் சொத்து பத்துக்கள். ஹஜ் செய்தால் அன்று பிறந்த பாலகனை போல் வருவார். கலிமா சொன்னால் முஸ்லிம் ஆகுவார் என்றெல்லாம் 4 விஷயத்திற்கு இவ்வளவு நன்மையை வச்சிருக்கிறோமே. நோன்புக்கு என்ன? இஸ்லாத்தினுடைய 5 தூண்ல ஒண்ணு என்னது? நோன்பு. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜகாத், 5வது ஹஜ் சொல்றோமே. இந்த 4க்கும் கூலி அங்கங்க ஜாயிண்ட் ஃபிட் பண்ணியாச்சு. ஒண்ணுத்துக்கும் சொர்க்கம் அது இதுன்னு. நோன்புக்கு என்னன்னு கேட்டா ஃபஅஜ்ருஹு லீ, அதுக்குண்டான கூலி நானே அப்படின்ட்டு அல்லாஹ். அல்லாவே கிடைச்சதுக்கு அப்புறம் சொர்க்கம் எல்லாம் ஏமாத்துறோம். சொர்க்கம் எல்லாம் எவ்வளவு பெரியது. இந்த ஹதீஸை கொண்டு வந்து குர்ஆனுடைய இன்னொரு வசனத்துல நாம செட் பண்ணி பார்த்தோம்னா இதனுடைய விளக்கம் நமக்கு தெரிஞ்சிரும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லுவான், வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, சொர்க்கத்துல நாளைக்கு சில கூட்டங்களை மட்டும் அல்லாஹ் கூட்டம் கூட்டமா சங்கிலி போட்டு இழுத்து மலக்குகள் தூக்கிட்டு போய் சொர்க்கத்துல தள்ளுவாங்கன்னு ஆயத்து விளக்கம். இது யார் என்று தஃசீர்ல எழுதுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்காக வேண்டி யார் நோன்பு வைத்தார்களோ அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியாம். சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுச்சா? நோன்புக்கு நானே கூலின்னு அல்லாஹ் சொன்னானே,
இவ்வுலக வாழ்க்கையை அல்லாஹ் பொறுப்புல எடுத்துக்கொள்கிறான். கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் விசாலப்படுத்தி வெளிச்சப்படுத்தி கொடுக்கிறான். நாளை மறுமையில நின்று ஒரு கூலி வேணுமா இல்லையா? அல்லாஹ்வை பார்த்து சொர்க்கத்துல இழுத்துட்டு போறதல்ல, கூட்டிட்டு போறதல்ல, சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போய் தள்ளப்படும். இப்ப இந்த ஹதீஸுக்கு இந்த குர்ஆன் ஆயத்தை ஜாயின் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா விளக்கமும் கிடைச்சோம். சரி, ஏன் சங்கிலி போட்டு இழுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, இன்னொரு ஹதீஸ் இதற்கு விளக்கத்துக்கு நீங்க புகாரி ஹதீஸ்ல போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்னு நோன்பு திறக்கும் போது, இன்னொன்னு தன் ரப்பை தன் கண்ணால் பார்க்கும் போது. சுப்ஹானல்லாஹ். நோம்பு திறக்கும் போது அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒரு மிடர் தண்ணி குடிச்சிட்டு நம்ம உட்காரும் போது, அடே கப்பா, இன்பத்திலும் பேரின்பம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் நோன்பாளி கொடுக்கிறது. மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது சந்தோஷம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதைத்தான் அங்க மறுமையில ஜாயின் பண்ணி பார்க்கணும். நாளை இன்ஷா அல்லாஹ் நான் நோன்பு வைத்ததனுடைய கூலியாக அல்லாஹ் சில கூட்டத்தை அழைப்பான். அந்த கூட்டம் வந்து நிற்பார்கள். கீழே இருக்கிற மக்கள்லாம் கேட்பாங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களை மட்டும் ஏன் கூப்பிடுற? சொல்ல மாட்டான். முதல்ல அவங்களை கூப்பிடு, எல்லா கூட்டமும் வரும். அந்த கூட்டத்துல சிலர்களை பிரிக்கப்படும், குறிப்பிட்ட சில பேரை மட்டும் இணைத்து நிற்க வைக்கப்படும். அப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன கொடுக்க போறான்னு சொல்லி கோடான கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கும் போது, அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தன்னுடைய லிகா என்ற சந்திப்பை இந்த 2 கண்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த கீழுள்ள மக்கள் சொல்லுவாங்க, உலகத்துல நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், எனக்கு இது கிடைக்கலையே, இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு, இது எப்படி? சொல்லப்படும், உலகத்துல அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஃபர்லான நோன்புகளை ரமலான் மாதத்துல சரியா வச்சதனுடைய பரக்கத்தினால முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்னு நோன்பு திறக்கும் போது, இன்னொன்னு தன் ரப்பை சந்திக்கும் போது. தன் ரப்பினுடைய சந்திப்பை வெயிட் பண்ணி நோன்பு திறக்கும் நேரத்துல சபரோட உட்கார்ந்தார்ல, இதற்காக கொடுக்கக்கூடிய கூலிதான் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பு. கீழே இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. குஃபார்கள், முஷ்ரிகீன்கள், முனாஃபிகீன்கள் கைசேதப்பட்டு விரல்ல கடிச்சுக்குருவாங்களாம். விரல்ல கடிச்சுக்கிட்டு அவர்கள் கத்தி கதறுவார்கள், நான் உலகத்துல இதை தெரியாம போயிட்டேனே. வயக்கூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. நான் உலகத்துல ஒரு மண்ணாக இருந்திருக்க கூடாதா? மண்ணா இருந்திருந்தா கூட இந்த மனுஷனா பிறந்த எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்காது. எனக்கு இந்த பாக்கியம் இல்லாம நிரந்தரமான நரகத்துக்கு ஆயிட்டேனே. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பாய் பொழுதன்னைக்கு தொழுதாரு, நோன்பு வச்சாரு, அமல் செஞ்சார். இன்னைக்கு தன் ரப்பை சந்தித்து சொர்க்கத்துக்கு போகிறாரு. இந்த பாக்கியம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் மறுத்தார்களோ, வயக்கூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா, நான் மண்ணா இருந்திருக்க கூடாதா என்று கைசேதப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப சொல்லுங்க, நமக்கு அல்லாஹ் நோன்பு வைத்ததனுடைய பரக்கத்தினால் கொடுக்கக்கூடிய சன்மானம் இதை விட வேற எதுவும் வேணுமா? நம்மளுக்கு இதை விட வேற எதுவும் வேணுமா? இந்த உலகத்தில வாழ்ந்ததற்குண்டான அர்த்தமாக இந்த மூமின்களுடைய வாழ்க்கை நோன்பினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நோய் நொடிகளை நீக்குகிறான், கபரை விசாலப்படுத்துகிறான், நாளை மறுமையிலே தன் சந்திப்பை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிறானே. இதை விட சிறந்த பாக்கியம் வேற எதுவும் இருக்கா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் ஒவ்வொரு ஹதீஸ் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தோடு எங்கேயாவது தொடர்புல இருக்கும். அந்த ஹதீஸை கொண்டு வந்து அந்த குர்ஆன் ஆயத்தோடு நாம ஃபிட் பண்ணி பார்த்துட்டோம்னு வைங்களேன், அதனுடைய இன்பமோ இன்பம், பேரின்பம். அதைத்தான் இந்த 2 ஹதீஸையும் இந்த ஒரு குர்ஆனுடைய விளக்க ஆயத்து மட்டும் சொன்னேன். இது போன்று இன்னும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் பொதிந்த ஆயத்துகளும் புகாரி ஹதீஸிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களும் ஏராளம் இருக்கிறது. சந்தர்ப்பம் இருக்கும் போது பார்க்கலாம். அதனால தான் சொல்ல வந்தேன், உலகத்துல நாம நினைச்சுக்கிட்டோம், நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். இல்ல, இதை விட எனக்கு என்ன வேண்டும்? உலகத்தில் அல்லாஹ் என்னை தொழ வைத்து, நோன்பு வைக்க வைத்து, நீ சுஜூது செய்ய வைத்து, குர்ஆன் ஓத வைத்து அல்லாஹ் என்னை வாழ வைத்தானே, இதை விட பெரும்பாக்கியம் வேற என்ன வேணுமா? அதனாலதான் ஒரு இறைநேசர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு பெரிய செல்வம் இருக்கிறது. அவர் சொன்னார், உலகத்துல யாருக்கும் இல்லாத செல்வம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அவர் கேட்டாரு, அடுத்த வேளை சாப்பிடுறது கூட வழி இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எப்படி
சாப்பிட்றது கூட வழி இல்லை, பச்சை தண்ணி கூட பக்கத்துல கஞ்சம் தான் இருக்குது. ஆனா நீங்க சொல்றீங்க உலகத்திலே நான் தான் கோடீஸ்வரன் என்கிறீர்களே. எப்படி சொன்னார், நான் நான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய தொழுகையை தொழுகிறேன், அவனுக்கு செய்ய வேண்டிய திக்ரை செய்கிறேன், அவனுடைய குர்ஆனை நான் தினந்தோறும் கண்ணால் பார்த்து ஓதுகிறேன், அவனிடத்தில் கேட்க வேண்டிய துஆக்களை கையேந்தி நான் கேட்கிறேன், அவனுக்காக வைக்க வேண்டிய நோன்பை பட்டினி இருந்து நான் பசியோடு இருந்து அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன். இதைவிட பாக்கியம் வேற யார் வச்சிருக்கிறா சொல்லுங்கண்டா. சுப்ஹானல்லாஹ். மாட மாளிகைகளை படுத்து உருண்டு கொண்டும் உயர் ரகன வாகனங்களிலே சென்று கொண்டும் உயர்ந்த ஆட்சி அதிகாரங்களில் உட்கார்ந்து கொண்டும் இருக்கிறவர்களுக்கு கூட கிடைக்காத நசீபு அல்லாஹ் இந்த குடிசை வீட்டுல இருக்கிற எனக்கு கொடுத்திருக்கிறானே, அவன் கொடுத்து வைத்தவனா நான் கொடுத்து வைத்தவனான்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இதுதான் நிதர்சனமான உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான். எனவே நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஈமானுடைய பாக்கியம் அது ரொம்ப பெருசு. நாம் அதை புரிந்தாலே நாளுக்கு நாள் நம் ஈமான் ரொம்ப தரஜாவில் உயர்ந்து கொண்டே செல்லும். நாம் அதை புரியாததுனால தினந்தோறும் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் சொன்னேன், புலம்புவதை விட்டுவிட்டு சபுர் என்ற ஒரு பொறுமை நிலைக்கு நாம் வந்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய எல்லா வெகுமதிகளையும் தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. புனிதமிக்க ரமதானில நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்பு பொறுமையை கற்றுத் தருகிறதை போல இந்த நோன்பு வைத்து குர்ஆனையும் ஓத வேண்டும், திக்ருகள் துஆக்களையும் செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கும் எனக்கும் நான் ஒரு உபதேசமாக சொல்லுகிறோம். அதே போன்று குர்ஆன் உடையவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த முழு உலகம் முழுவதும் பரவுவதற்குண்டான வேலைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்வது என்பதையும் நாம் புரிந்திருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுடைய கிருபை முழு உலகம் முழுக்க மார்க்கத்தை எதிர்ப்பது போல குர்ஆனையும் எதிர்க்கின்ற கூட்டம் இன்றைக்கல்ல என்றைக்கும் இருக்கிறது, கியாமத் வரைக்கும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய குதுரத்தால், தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே வருகிறார். எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? ஒரு அறிஞர்கிட்ட கேட்டாங்க, உங்க அல்லாஹ் எப்படி குர்ஆனை பாதுகாக்கிறான்? ஏதேனும் பொக்கிஷம் வச்சிருக்கிறானா, கஜானா வச்சு அதுல பூட்டி வச்சிருக்கிறானா, அல்லது எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கானா? கிடையாது. வேற எங்க வச்சிருக்கிறான்? யாருக்கிட்டையும் இல்லை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பச்சை பிள்ளைங்க அலிபேத்தையில இருந்து ஓதுறதுல இருந்து ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆகிறாங்களே இல்லையா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கஜானாவில் குர்ஆனை போட்டு வைக்கவில்லை, ஒவ்வொரு உள்ளத்திலேயும் அல்லாஹ் குர்ஆனை பூட்டி வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய இருப்பிடமே எங்கதான்? கல்புதான். அதனாலதான் அந்த கல்பு சிறந்தது. எந்த கல்பு உள்ளம் குர்ஆனை சுமந்திருக்கிறதோ அந்த கல்பு சிறந்தது. அந்த குர்ஆனுக்காக எந்த கல்பு உதவி செய்கிறதோ அந்த கல்பு மிகவும் சிறந்தது என்றெல்லாம் எவ்வளவோ ஹதீஸ்களை நாம் படிக்கிறோம். எனவே படித்தோம், வந்தோம், சென்றோம் என்று அல்லாமல் அதை புரிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் இந்த நன்னேரத்திலே சொல்லிக்கொண்டு, அப்படிப்பட்ட குர்ஆனுடைய மதரசாவாக சிறப்பான முறையில் நடைபெற்று வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயங்குறிச்சி ஜாமியா தாருல் உலூம் மதரசாவுடைய அதே போன்று சிறப்பான முறையில் அந்த மதரசா நடைபெறுவதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நம்மளுடைய உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். எனவே அந்த மதரசாவிலே தங்கி ஓதக்கூடிய ஹாஃபிதுல் குர்ஆன் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். அதே போன்று அதே ஊரிலேயே தரீக்குல் ஜன்னா நிஸ்வான் மதரசா என்ற மதரசாவையும் சிறப்பான முறையில் அந்த ஊர் ஜமாத்தினர்கள் நடத்தி வருகிறார்கள். ஆண்களுக்கு உண்டான ஹிஃபது மதரசா, பெண்களுக்கு உண்டான நிஸ்வான் மதரசா. எனவே அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொரு ரமதான்லேயும் நம்மளுடைய பள்ளிக்கு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் அந்த ஜமாத்தினர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அந்த மதரசாவுக்காக வேண்டி தாராளமான முறையில் உதவிகளை செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பொறுமை, குர்ஆன், தொழுகை, இபாதத், துவா
இவைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகத்திலே நமக்கு எது இருக்கிறதோ இல்லையோ நிம்மதியான உள்ளத்தையும் இல்லத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த நொடியிலே எனக்கும் உங்களுக்கும் நம் மனைவி மக்கள் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை அல்லாஹ் போக்கி விடுவானாக. ஏதேனும் நம் தக்தீரிலே நோய் நொடிகள் வர இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த நோய் நொடிகளை நம்மை விட்டும் தடுத்து விடுவானாக. நீண்ட ஆயுளோடு நிறைந்த சுகங்களோடு வளமான வாழ்க்கையோடு வாழ்வாங்கு வாழ்ந்து நாளை அல்லாஹ்வை இரண்டு கண்களால் பார்த்து உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சொல்வானே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. பொருத்திக் கொள்ளப்பட்ட நல்லோர்களின் கூட்டத்தில் சேர்ந்து இதோ என் சுவனத்தில் நுழைத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக சொல்லுக்குரியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அந்த சொர்க்கத்திலும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆக்கள் செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம் என்று முடிக்கிறோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.